வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே. நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். எப்பயும் கீழே தான் உட்காந்து சமணம் போட்டுக்கிட்டு தான் அவர் சாப்பிடுவார். அன்னைக்குன்னு அவர் பெட்ரூமுக்கே சாப்பாடு கொண்டு வர சொன்னார். ஒரு சமயக்கார நம்ம சொன்னாங்க, சார் என்ன சார் இது மாதிரி கண்ணமெல்லாம் ஒரு வீங்கி இருக்கு, இது வயிறும் கொஞ்சம் இதாக இருக்கு. எல்லா இடத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, மேரேஜ் இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் அவரோட கூப்பிட்டு போய் சாப்பிட இருந்தாலும் சரி, ஒரு சமமாக தான் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டோம். அவரு என்னை வந்து ஒரு தம்பி மாதிரி தான் பார்த்துக்கிட்டார். ஒரு சமயம் நான் கோவமாக தான் பேசி விட்டேன். ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஜோசியம் ஜாதகம் உடம்பு அப்படி பார்த்துக்கணும் போயிடும்லாம் சொல்லுவார். சில பேர் ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க, மட்டன் சாப்பிடுவாங்க, அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. நேரத்துக்கு நேரம் கரெக்டாக சாப்பிடுவார், கரெக்டாக உடம்பை மெயின்டைன் பண்ணுவார். மருந்து மாத்தையெல்லாம் கரெக்டாக அந்த நேரத்துக்கு நேரத்து ஆண்டவன் வந்து அப்புறம் என்ன கேட்டாலும் சொல்லுவார், உங்களை நான் தூக்கிட்டு போகிறதால நீங்கள் உடம்பை பத்திரமா பார்த்துக்கணுங்க, நீ எங்களை என்ன தூக்கி போட்டு போயிடாதீங்க, நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்க முடியும். அது முடிச்சு போட்டு கடைசியில் அப்புறம் நாங்கள் 105 வயசு வரையும் நான் இருப்பேன்டா அப்படின்னு சொன்னார். All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. என் பேர் சுவாமிநாதன். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகில் ஆளுகளை கிராமில் நான் பிறந்தது. ஆர் வெங்கட்ரமன் ஊர் ஆண்டிக்காடு தான் என் ஊர். நான் வளர்ந்தது படித்தது எல்லாம் ஆண்டிக்குமில் தான். அந்த பட்டுக்கோட்டை அருகில் அணைக்காடையில் தான் என்னுடைய ராஜேஷ் சார் ஊர். ராஜேஷ் சார் ஒய்ஃப் வந்து எனக்கு ஒரு கூட பிறந்த அக்கா மாதிரி எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. நான் ரூசோல்ட்டு வீட்டில் சாரியும் சாப்பிடுவேன், ராஜேஷ் சார் வீட்லேயும் சாப்பிடுவேன். காலையிலும் சரி மத்தியானமும் சரி அவங்க என்னை பிள்ளை மாதிரி நல்லா பார்த்துட்டாங்க. ராஜேஷ் சார் ஒய்ஃப் அது சாரும் என்னோட நல்லா ஒரு அன்பாக பேசுவார் போவார். சார் என்னோடய ஷூட்டிங் வரேன்னு 1993 என்னை கூப்பிட்டாரு. சரி சார் சும்மா நான் இருக்கிறேன், சரி வா என்னோடய ஷூட்டிங் வான்னு அழைச்சிட்டு போய் முதல்ல செங்கல்பட்டியில் தான் ஷூட்டிங். நைட்டு 1 மணிக்கு ஆச்சு. அப்போ அதுலேருந்து கூடவே அவரோட ஷூட்டிங் போடுறது. அப்புறம் 1993 அவர் ரியல் எஸ்டேட் பண்ணார். அப்புறம் ரியல் எஸ்டேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எங்கே போனாலும் என்னென்னா அவர் கூட பிறந்த தம்பி மாதிரி அழைச்சிட்டு போவார். ஒரு சமயம் இது கார்குடிக்கு ஷூட்டிங் போகும்போது ஹரிசார் படம், விஜயகுமார் மருமகன் சார் ஹரிசார் படம், இது அருண் விஜய் தான் நடிச்சாப்புல. எனக்கு சார் ராஜேஷ் சார் வந்து ஜோசியமெல்லாம் நல்லா பார்ப்பார். எனக்கு ஜோசியம் என்னன்னு கேட்டார். டேட்டா படத்தை தான் மட்டும் தெரியும், அந்த நட்சத்திரமெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் ஃப்ரெண்டு வந்து காரைக்குடியில் இருக்கார். அவர்கிட்ட அழைச்சிக்கிட்டு போய் ராஜேஷ் சாரை பணம் கொடுத்து, இது என்னோடய அசிஸ்டண்ட் இத்தனை வருஷமாக எங்கள் ஒரு பையன் தான் என்கிட்ட வேலை பார்க்குறேன், சாதகத்தை தொலைச்சிட்டாப்புல, என்னோடய ஜாதகத்தை எடுத்து கொடுன்னு சொல்லி பணம் கொடுத்து அப்புறம் கைரேகை வச்சாப்புல. கைரேகை வச்சோடனே என்னுடைய கடந்த கால என்னோடய குடும்பத்தை அம்மாவிலேருந்து அக்காவிலேருந்து உன்னோட கூட வந்த யாருன்னா புட்டு அவர் சாதகம் எடுத்து வச்சுட்டாரு. வச்சுக்கும்போது அப்போ ராஜேஷ் சார் வந்து ஒரு பிறவியில் வந்து அவர் சொல்கிற அந்த சாதக பார்த்து சொல்கிற ராஜேஷ் வந்து உனக்கு வந்து ஒரு பிறவியில் வந்து உங்கள் குடும்பத்துக்கு கடமைப்பட்டிருக்காரு, அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு இது ஜாதகத்தில் ஒரு தொடர்புன்னு எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னார். ராஜேஷ் சார் அப்படியே வெக்ஸாகி இத்தனை வருஷமாக அப்போ கடந்த அதாவது இன்னொரு காலத்தில் நம்மளுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, அதனால தான் நீ இன்னும் என்னோட நீ ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு கூட அந்த சோசியல் சொன்னார், உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்கு அவர் உழைப்பார், உங்கள் பையங்காலத்து வரை அவர் உங்களோட கூட இருந்து உழைப்பார், உங்களுக்குள்ளே முன்பிறவில் ஏதோ ஒரு நட்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா எனக்கே ஆச்சரியமாச்சு. ஆச்சரியம்னா நம்ம நான் நினச்சி சென்னைக்கு வந்தது நம்ம ஒரு வேலையில் நல்ல நிலைமைக்கு போய் மாமா பையங்களுக்கு 2 பேர் பேங்கில் வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பேன் சார் ரூசோல்ட் செய்யணும். ஆனால் எனக்கு இது மாதிரி ஒரு சினிமா மேலே சாரோட போய் முன்னோர்கள் இந்த அது
ஏடில் எழுதியிருக்கேன் எங்களோட உறவு எப்படி இருந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் 10 நாள் ஷூட்டிங் காரைக்குடியில் இருந்துக்கிட்டு இங்கே வந்துருந்தோம். அது எங்கே கூட போனாலும் நான் அவரோட போவேன். என்னை ஒரு பிள்ளை மாதிரி தான் பார்த்துக்கிட்டாரு. கூட பிறந்த தம்பி மாதிரி தான் பார்த்துக்கிட்டாரு. ரியல் எஸ்டேட் இதில் என்னை நம்பி அவர் எல்லா பொறுப்புகளும் என்னிட்ட ஒப்படைச்சார். அதே மாதிரி அவருக்கும் நான் ஒரு நன்றி கடனாக இருந்தேன். இப்போ இது 22ஆந்தேதி துபாய் போயிருந்தார். துபாய் போயிருக்கும்போது 27ஆந்தேதி நைட்டு 11 மணிக்கு வந்தார். சொல்லப்போனால் சார் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, என் தங்கச்சி மேரேஜ் பட்டுக்கோட்டையில் நடந்தது. என் தங்கச்சி புருஷன் வந்து இங்கே ஸ்விக்கில் வேலை பார்த்தாப்புல, இங்கே என்னோட தான் தங்கியிருந்தாப்புல. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் இன்கம் டேக்ஸ் வந்துட்டு வந்தோடனே அவன் போய் சும்மா பக்கத்தில் ஒருத்தர் கூப்பிட்டாருன்னு அங்கே போய் எதை எடுத்ததுன்னா இவர் சாரோட ஃப்ரெண்டு தான் அங்கே இந்த பையனை இதில் வேலை பார்க்குறாப்புல. இந்த பையனை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனால் சாருக்கு இதுக்குன்னு சம்மந்தம் இல்லை. இன்னொரு இடத்துல நடந்த அது சார் வீட்டோட 3வது வீட்டில் நடந்தது, டாக்டர் சரவணன் வீட்டில். சார் வந்து சொன்னார், பையன் அது மாதிரி ஊர்லேருந்து இங்கே வந்து வேலைக்கு சேர்க்குறாப்புல, பையனை நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படின்னோடனே தங்கச்சி பிடிச்சோன்னு ரொம்ப காப்பாற்றி விட்டார். என் தங்கச்சி கல்யாணத்துக்கும் வந்திருந்தார் ஊருக்கு, என்னை மதித்து ஊருக்கு வந்தது. நல்லா அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சார். அதே மாதிரி எனக்கும் 1999 29/8/1999 மேரேஜ். என் மேரேஜுக்கு வந்து அவர் தான் கூட வந்து கல்யாணம் பண்ணி வச்சார். அப்படி இருக்கும்போது அவளோட போயிட்டு இருந்தது. இப்போ 2025 இது துபாய் போயிருந்தார். அப்போ போய் திரும்பது ஒரு இடங்கள் ஏக்கர் கணக்காக ஸ்ரீபெரும்புதூரில் இருக்க. பையனுக்கு வந்து இது 6ஆந்தேதி நிச்சயதாம்பலம் 6/6/2025 நிச்சயதாம்பலமாக இந்த இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வை, மேரேஜ் வேறு இருக்குது அப்படின்னு அவர் ரியல் எஸ்டேட்டை பற்றி கொஞ்சம் பார்த்து அவருக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னாரு. 27 நைட்டு 11 மணிக்கு தான் இங்கே சென்னை வந்தார். நான் 29 காலையில் 10 மணிக்கு போய் பார்த்து பேசிட்டு அப்புறம் அவருக்கு ஒரு லெட்ரு ஒன்று வந்தது இன்கம் டேக்ஸ்லேருந்து. போய் ஆடிட்டரை கொடுத்துட்டு வாங்கினார். கொடுத்துட்டு வந்து மதிய நேரம் அவர் எப்பயும் கீழே தான் உட்காந்து சமணம் போட்டுக்கிட்டு தான் அவர் சாப்பிடுவார். அன்றைக்குன்னு அவர் பெட்ரூமுக்கே சாப்பாடு கொண்டு வர சொன்னார். அப்போ கூட அவங்க சொன்னாங்க, அவங்க சமயக்காரம்மா சொன்னாங்க, சார் என்ன சார் இது மாதிரி கண்ணமெல்லாம் ஒரு வீங்கிருக்கு, இது வயிறுலாம் கொஞ்சம் இதாக இருக்குது. இல்லைப்பா அங்கே உள்ள தண்ணியை குடித்தது எனக்கு ஒத்துக்கறல, அதனால் ஒன்றும் இல்லைன்னு. அப்புறம் சுடு தண்ணியை ரசம் தான் அன்றைக்கி சாப்பிட்டாரு. அப்போ நான் 2 மணியை போல் அப்போ சொல்லிகிட்டு இருக்காரு, என்னை கூட இருந்தவங்க இத்தனை வருஷமாக நீ, வசந்த், அசோக்கு, பம்மிலா, ராஜ்குமார்லாம் நீங்கள் இருந்தீங்க, என்னை மதித்து இன்றைக்கி வந்து துபாயெல்லாம் அழைச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ நல்ல ஒரு என்னை வச்சு நல்லா ஒரு யூஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு நம்ம கம்பெனி மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். பிழைக்க தெரியாமல் போயிட்டாங்க. கடைசி வரை நீ தான் என்னோட கூட இருக்கிற, நீ என்னை கையை விட்டுட்டு போயிடாத, நீ என்னை கையை விட்டுட்டு போயிடாத. நான் அன்றைக்கி வந்து மறுநாள் எங்கள் ஊரில் பட்டுக்கோட்டையில் எங்கள் மாமா பையன் பிள்ளைக்கு முடி இறக்கிறதுக்காக நான் இப்போ லீவு கேட்டேன். சரி நீ போய்த்து வா, ஆனால் என்னை கையை விட்டுறாத, நீ போய்த்து எப்போ வருவாருன்னா சனிக்கிழமை வந்துடுவாருன்னு. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு, சரி நான் ஊருக்கு போய்த்து சரி போய்த்து பத்திரமா வரனாப்புல. அப்புறம் லேண்டு விஷயமாக விற்கிறதுக்கு ஒரு 4.5 ஏக்கர் அவர்கிட்ட வந்து அந்த டாக்குமெண்ட் செராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனேன். நேற்று 12 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு நான் வாங்குறவங்க வர சொல்ல அப்பாயின்மெண்ட்டாக வாங்கி கொடுத்துட்டு போனேன். ஆனால் காலையில் பட்டுக்கோட்டையில் 5:30 மணிக்கு போனேன். 8:15 மணிக்கு ஃபோன் வருது, இது மாதிரி ராஜேஷ் சார் இறந்துட்டாருன்னு. அவங்க மாமா பையன் வசந்த் எனக்கு கால் பண்ணி சொன்னார். உடனே நான் ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படியே கிளம்பி நைட்டு பஸ்ஸில் வந்து அப்புறம் அவங்க ஒய்ஃபோட சித்தி பையன் திருச்சியில் வந்தாப்புல அவர் காரில் இறங்கி வந்து நைட்டு 7 மணிக்கு ஆச்சு இங்கே வரேன். அவரை சொன்ன வார்த்தை, நீ என்ன கை விட்டுறாதுன்னு சொன்னார். ஆனால் எங்களை அவர் கைவிட்டுட்டு போய்த்தார். எங்கள் ஃபேமிலியை அவர் எல்லோரையும், அவங்க ஃபேமிலியும் சரி, அவங்க பார்த்த தம்பிங்களும் சரி, அவங்க பையனும் சரி, கடைசி வரை அவங்க நம்பியிருந்தான். ஆனால் எங்களை அவர் கைவிட்டுட்டு போய்த்தார்.
நினச்சி நைட்டாலும் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு இழப்பே, ஈடு இழப்பு. ரொம்ப என்ன சொல்லன்னு தெரியல. ராஜேஷ் சார் மாமனாரும் என் தங்கச்சி கல்யாணத்தை வந்து அதாவது கஸ்டமர்ஸ் ஆஃபீஸராக இருந்தார் வெளிநாட்டில். அந்த சமயம் வந்து எனக்கு 20,000 உன் தங்கச்சி கல்யாணத்தை நல்லா சிறப்பாக நடத்துன்னு ஒரு 20,000 கொடுத்தாரு. அந்த 20,000 வந்து எனக்கு வந்து அப்போ ஒரு 20 லட்சம் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. என்னை மதித்து இவ்வளோ தூரம் அங்கே வந்து என் தங்கச்சி திருமணத்தை நடத்தி வச்சது ரொம்ப எனக்கு பெருமையாக இருந்தது. எங்கள் ஊர்கள் ஒரு நடிகரை அழைச்சிட்டு வந்து திருமணம் பண்ணுறது கிராமத்தில் உங்களுக்கே தெரியும் எப்படின்னு. நடிகர்கள் வந்து கிராமத்தில் வந்து சாதாரண ஒரு வீட்டில் வந்து நடத்தி வைக்கிறது எப்படிப்பட்ட பெருமைன்னு உங்களுக்கே தெரியும். அந்த பெருமையை அந்த அந்த பெருமையை வந்து எனக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்துருப்பேன்னா அது எனக்கு ரொம்ப ஒரு ஊரெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. என்னை பார்த்து இது இதாக இருந்தது. அது அதே சமயம் அது 1996 டாக்டர் கலைஞர் அவர்களிடம் வந்து நான் கலைஞர் மேல் ரொம்ப பாசம் வைத்திருப்பேன். இந்த இது எலெக்ஷன்ஸ் டைம் ஃபுல்லாக ரோட்டில் உதயசூரியன் தான் வாரிபன் வடிஞ்சிருக்கும்போது அதை பார்ப்பார். எல்லா செவத்துலையும் நான் என் சொந்த காசு போட்டு பெயிண்ட் வாங்கி உதயசூரியன் வரைஞ்சி வைப்பேன். அதை பார்த்துட்டு என்ன கலைஞர் மேலே அவ்வளோ பற்றா உனக்கு அப்படிம்பாரு. எங்கள் குடும்பமே டிஎம்கே குடும்பம் தான் சார். எங்கள் அக்கா புருஷன் முரசொலி பேப்பர் அப்போயே கிராமத்தில் வாங்கி படிப்பார். கலைஞர் மேலே அவலப்பற்று எனக்கு அதுலேருந்து எங்கள் குடும்பம் எங்கள் மாமா பையன் 2 பேரும் கோயம்புத்தூர் இருக்காங்க. அவங்களுக்கும் கலைஞர் மேலே ரொம்ப பற்று. அதுலேருந்து எங்கள் கலைஞர்னால் எனக்கு ரொம்ப வெறி சார். அவரை பார்க்கணும். அதுக்காக இது மார்ச் அதான் டிசம்பர் 1996 ஷூட்டிங்கு முடிச்சுட்டு நன்கொடை அவர் அப்போ கலைஞர் நன்கொடை கொடுத்தாரு. ஷூட்டிங் முடிச்சுட்டு சரி உன்கிட்ட உன்னை அழைச்சி கொண்ட கலைஞர்கிட்ட அறிமுகப்படுத்துறதுன்னு என்னை கோபாலபுரம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாப்புல. அப்போ என்னென்னா அப்போ தான் நாங்கள் அந்த சமயம் நாங்கள் கேமரா எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டோம். இல்லாட்டி கலைஞரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு மேலே கலைஞர் ஐயா ரூம் வந்து மேலே இருந்தது. என்னை அழைத்து கொண்டு உங்கள் ஃபஸ்ட்டு போய் கேட்டு வந்தாங்க. இது மாதிரி உங்கள் ரசிகன் ஊர்லேருந்து என்னைக்கிட்ட ஒர்க் பண்ணுறாப்புல ரொம்ப வருஷமாக உங்கள் மேலே ரொம்ப பாசமாக பட்டுற மாதிரி அது மாதிரி உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாப்புன்னு சொல்லுங்கள். அப்புறம் சரி மேலே வர சொல்லுங்கள் அப்படின்னு அப்புறம் நானும் ராஜேஷ் சார்னா என்னை அழைச்சிட்டு கொண்டு மேலே கலைஞர்கிட்ட இது பண்ணப்பில் அறிமுகப்படுத்தினார். அப்போ தான் அவர் கலைஞர் ஐயா வந்து என்னை பார்த்து முடிந்து லுங்கியை கட்டிட்டு அப்போ வெளில வந்தார். வந்து என்னை ராஜேஷ் சார் அறிமுகப்படுத்தும் போது உங்கள் மேலே ரொம்ப உயிராக இருப்பாப்புல. டிஎம்கே இல்லை உங்கள் கட்சியில் ரொம்ப அந்த எலெக்ஷன் வந்தாங்கன்னா அது அந்த செவராலும் உதயசூரியன் சினிமா இருந்து அறிமுகப்படுத்தினாப்பட்டேன். எந்த ஒரு பண்ணாப்புல பட்டுக்கோட்டைன்னு சொன்னேன். கலைஞர் ஐயா சொன்னார் பட்டுக்கோட்டையை ஒரு காலத்தில் பட்டுக்கோட்டையை பார்ப்பேன்னெல்லாம் எனக்கு வந்து சிறையில் இருக்கும்போது கருவாடு சொல்லிட்டு இது கருவாடு வாங்கி வந்து கொடுப்பாப்புல. நாடியம் ராமையாவெல்லாம் நான் இப்போ பேசிகிட்டு இருந்தப்போ நாடியமில் ராமையாலாம் எடுத்துருப்பார். பட்டுக்கோட்டை அழகிரி சார் ஊராக பண்ணாப்புல. ஆமாம் அப்படின்னு அப்புறம் கட்டி பிடிச்ச முத்தம் கொடுத்தாரு. அந்த கலைஞரை வந்து உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என் முகத்தை கலைஞரை அறிமுகப்படுத்தினது எனக்கு அது ஒரு பெருமை இருந்தது. என் மூஞ்சி அவர் பார்த்தது எனக்கு ஒரு ஏதோ ஒரு லாட்ரி சீட்டு வந்தது மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்துட்டு நாங்கள் அப்புறம் கீழே வந்துட்டோம். அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு மேரேஜ் இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் அவரோட கூப்பிட்டு போய் ஒரு சாப்பிட இருந்தாலும் சரி சமமாக தான் கண்டிப்பாக உட்காந்து சாப்பிட்டோம். அவருடைய என்னை வந்து ஒரு தம்பி மாதிரி தான் பார்த்துக்கிட்டார். ஒரு சமயம் நான் கோவமாக ஏதோ பேசிவிட்டேன். ஏதோ சொன்னதுக்கு எதிர்த்து பேசிவிட்டேன்.
எதிர்த்து பேசிட்டு பதில் சொல்லாமல் வந்துட்டேன். வேறு ஒருத்தர் இன்னும் நம்மள்ட்ட வேலை பார்க்க என்ன இப்படி பேசுகிற போகிறோம். அவர் ஒன்றுமே சொல்லலை. நான் கடற்கண கீழே வந்துட்டேன். அவர் மேலே அவர் வீடு மேலே, அவர் ரூம் வந்து மேலே இருந்தால் கீழே கடான்னு இருந்துட்டேன். அப்புறம் தான் நினச்சி ஃபீல் பண்ணேன், ஆக நம்ம அவர்கிட்ட நம்ம வேலை பார்க்குறோம், நம்ம அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது. ஆனால் அவர் ஒன்றுமே சொல்லலை. அப்போ இது இன்னொரு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்காப்புல, நான் என்ன திட்டினாலும் போனாலும் அவனும் கோச்சிக்க மாட்டாப்புல, நானும் கோச்சிக்க மாட்டாப்புல. ஆனால் இப்போ முன்னாடி எனக்கும் அவனுக்கும் ஒரு முன்னொரு காலத்தில் எங்கள் ஜாதகம் எழுதியிருக்கு, உறவுன்னு எழுதியிருக்கு. அதனால அவர் இத்தனை வருஷமாக 35 வருஷமாக என்னோட இருக்கிறாப்புல. எதாக இருந்தாலும் நான் பேசுவேன் போவேன். கொஞ்ச நேரத்தில் அவங்க மனசு தாங்க இல்லாமல் என்கிட்ட வந்து பேசுவாப்புல போவாப்புல. அதுமாதிரி காலையில் வாக்கிங் போயிட்டு வரும்போது அவர் வந்து எல்லாம் நட்பாக ஒரு அன்பாக தான், ஒரு நடிகர்னு பார்க்கும்போது ஒரு ஜாலியாக யதார்த்தமாக எல்லாம் பேசுவாங்க போவாங்க. அதேமாதிரி எங்கள் வீட்டுக்கு சார் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க அவங்க லலிதா மேடம்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க கோலம் போட்டு இருப்பாங்க. என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு நடிகர்னு பார்க்கும்போது சர்வசாதாரணமாக அவங்கள கேட்டு பேசிட்டு போவாங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க பிள்ளைங்களெல்லாம் விசாரிப்பார் காலையில். அதாவது ஒரு சில பேர் நடிகர்கள்லாம் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, அவங்க கெத்தாக போவாங்க. அவங்க லலிதா மேடத்துக்கிட்ட வந்து பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க, இப்படி இருக்குங்க, ஒரு சொந்த ஃபேமிலி மாதிரி எல்லோரையும் நல்லா விசாரிப்பார். அது மாதிரி இந்த விஷயத்துலலாம் அடிச்சுக்கிற ஆள் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஜோசியம் ஜாதகம் உடம்பை எப்படி பார்த்துக்கணும் போயிடணும்லாம் சொல்லுவார். அப்புறம் கரெக்டாக உணவெல்லாம் சில பேர் ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க, மட்டன் சாப்பிடுவாங்க, அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. நேரத்துக்கு நேரம் கரெக்டாக சாப்பிடுவார், கரெக்டாக உடம்பை மெயின்டைன் பண்ணுவார். மருந்து மாத்தையெல்லாம் கரெக்டாக அந்த நேரத்துக்கு அது சாப்பிடுவார். ஆனால் ஆண்டவன் வந்து அவர் என்ன கேட்டாலும் சொல்லுவார், உங்களை நான் தூக்கிட்டு போகிறதால நீங்கள் உடம்பை பத்திரமா பார்த்துக்கணுங்க, என்னை தூக்கி போட்டு போயிடாதீங்க, நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்க முடியும். அது முடிச்சு போட்டு கடைசியில் அப்புறம் நாங்கள் 105 வயசு வரையும் நான் இருப்பேன்டா அப்படின்னு சொன்னார். இழப்பு என்னால் ஈடு கட்ட முடியாத இழப்பு சார். நன்றி, வணக்கம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.